விசுவாவசு வருடம் ஆடி மாதம் ராசி பலன்கள். கன்னி ராசி. கன்னி ராசிக்கு அதிபதியான புதன் 11ஆம் இடத்துல இருக்கிறதும் சூரியனோட இணைந்து இருப்பதும் அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். இது எதை குறிக்குது அப்படின்னா, செலவுகளை குறிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஏதாவது ஒரு போட்டிகளில் நீங்கள் ஈடுபட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த வெற்றி நமக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் நீங்கள் இருப்பீங்க. இந்த மாதத்தில் வெற்றிகளுக்கான அமைப்பு உங்களுக்கு வலுவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சிற்சில தடைகளுக்கு பிறகு, சில சந்தேகங்களுக்கு பிறகு, சில காத்திருப்புகளுக்கு பிறகு உங்களுக்கு அந்த வெற்றிக்கான ஒரு நிலையை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. உடனே தெரிஞ்சிடாது. நீங்கள் எதிர்பார்க்கறது நடக்குமா நடக்காதா, நம்ம ஜெயிச்சிருவோமா அப்படிங்கிற ஒரு கவலையை கொடுத்து அதன் பிறகு உங்களுக்கான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ லாபம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் வருமானம், பணம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதுல எல்லாம் எந்த ஒரு குறையும் இல்லை. 2ஆம் இடத்தை குரு பார்க்கறது அப்படிங்கிறதுனால பணம் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. 10ஆம் இடத்துல குரு இருக்கிறது அப்படிங்கிறது தொழில் மேன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்குது. அதனால் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஒரு மாதமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 7ல் சனி இருக்கிறது அப்படிங்கிறதும் வாழ்க்கை துணை விஷயங்களில், நண்பர்கள் விஷயங்களில் சிற்சில பிடிவாதங்கள் அவங்களுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான ஒரு அமைப்பு உண்டு. மற்றபடி எல்லாமே சிறப்பாகவே இருக்குது. 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது அப்படிங்கிறதும் தந்தையால் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள், ஆதாயங்கள் ரொம்ப சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குது. பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அனைத்துமே பாக்கியங்கள் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். திருமணமாகட்டும், குழந்தையாகட்டும், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை பாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதியான சுக்கிரன் வலுத்து இருக்கிறது கன்னி ராசிக்காரர்களுக்கு அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு சிற்சில தடைகளுக்கு பிறகு. ஸோ 6ஆம் இடம் அப்படின்றது வலுத்து இருக்கிறது அப்படிங்கிறதுனாலையும் குருவின் பார்வையில் இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு தன்மைகளும் உண்டு. ஆங்கில தேதிக்கு பார்த்தோம்னா 30/7/2025 அப்புறம் பார்த்தா 8ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியிலேயே வந்து அமர்தல் அப்படிங்கிறது ஒரு சிறந்த அமைப்பு அல்ல. இது எதை குறிக்கிறது அப்படின்னா, உடல் நல கோளாறுகளை குறிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். தூர இடங்களுக்கு போக வேண்டிய ஒரு தன்மை இருக்கும். அதனால் கன்னி ராசிக்காரர்கள் ஏதாவது படிப்பு சம்பந்தமாகவோ வேலை சம்பந்தமாகவோ முயற்சிகள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாத இறுதியில் நீங்கள் தூர இடங்களுக்கு போகிறதுக்கான ஒரு அமைப்பு வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். தூர இடங்களுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அது சிறப்பானதாகவே இருக்கும். ஆனால் இங்கேயே லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான ஒரு இதாக இருக்காது. ஸோ ஆரோக்கிய குறைவுகள் கொஞ்சம் காட்டுது மாதத்தின் இறுதி பகுதியில். மற்றபடி கன்னி ராசிக்காரர்களுக்கு எல்லாமே சிறப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. கன்னி ராசிக்காரர்களுடைய அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அம்மாவுக்கு இப்போது ரொம்ப நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு. அதனால் அம்மாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் உள்ளது.